இன்றைக்கி சண்டே போர் அடிக்குதுன்னு வெளியே போயிருந்தாங்க. ஸோ ஆர்ஆர் நகர் போயிருந்தோம். ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரிட்டன் வரும்போது இங்கே ஒரு ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. எப்பயுமே இங்கே போடுவாங்க. நாங்கள் போனதில்லை. சரி, பாப்பா ஒய்ஃபு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருந்தாங்க, வெளியே போயிருந்தாங்க. ஸோ இங்கே கிளாத் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு, அப்புறமா கார்பெட்டு எல்லாமே கிடைக்குங்க. இது ஊறுகாய் மட்டுமே கிட்டத்தட்ட 40 வகையான ஊறுகாய் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஊறுகாய் ஐட்டம். அதுக்கு தான் மெதுவாக ஷூட் பண்ணேன். இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் அவ்வளோ ஊறுகாய் இருந்தது. ஸோ அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பழைய புக்குங்க, கார்பெட்டுங்க, வீட்டுக்கு தேவையான ஐட்டமு, அப்புறமா ஜார்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமு எல்லாமே கிடைக்கும் அங்கே. ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உள்ளே போய்ட்டு வர்றதுக்கு. இந்த வுட்டில் செஞ்ச ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டமு, சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானது, வீட்டு அலங்கார பொருள் வைக்கிறது எல்லாமே வுட்டில் செஞ்சது, செராமிக்ஸில் பண்ணது. ஸோ எல்லா ஐட்டமும் அங்கே கிடைக்கும். உள்ளே போய்ட்டு வந்தால் சும்மா வாங்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரேட்டு கம்மி ரேட்டு. சும்மா போனால் உள்ளே போனால் ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் வாங்கிட்டு வரலாம். பாப்பாவுக்கு கண்ணாடி மட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம் சும்மா. வேறு ஏதோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சும்மா போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு தான் அப்புறம் கோலம் போடுறது, ஸோ அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான கார்பெட்டு, பெட்டு, பில்லோ கவர்ஸு எல்லாமே இருந்தது. முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, வெளியே கிளம்பிட்டோம். சண்டே அவ்வளோதான். இன்றைக்கி போகிற வழியில் மட்டும் இதெல்லாம் புக்ஸு பாருங்கள், பழைய புக்ஸு. கேஜி 99, கேஜி 100, 200 அந்த மாதிரி பழைய புக்ஸு. நிறைய பேர் புக்கு பிரியருங்க இருந்தால் அதை படிப்பாங்க. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். செராமிக்ஸ் ஐட்டம் அழகாக இருக்கும்.